ஜெயலலிதாவோட மர்மமான மரணத்தை விசாரிக்க அமைக்கப்பட்ட ஆறுமுகசாமி விசாரணை ஆணையத்தை பத்தி தான் இன்றைய கமுக்கம் நிகழ்ச்சியிலையும் பார்க்க போறோம். ஜெயலலிதா மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருந்தப்ப அதிமுக நிர்வாகிகள் சொன்ன பொய், அதிமுக ஏற்பட்ட அதிகார போட்டி, எடப்பாடி கைக்கு ஆட்சி போனதுன்னு சில விஷயங்களை பார்த்தோம். அதுக்கப்புறமா முன்னாள் தலைமைச் செயலாளர் ராமமோகன ராவ் இன்றைய தமிழக அமைச்சர்களால மிரட்டப்பட்ட கதையையும் பார்த்தோம். அதுக்கப்புறம் ஓ பன்னீர்செல்வம் விசாரணை ஆணையம் வச்சே தீரணும் அப்படின்னு ஒத்த கால்ல நின்ன கதையையும் பார்த்தோம். இன்றைய நிகழ்ச்சியில ஆணையத்தோட விசாரணை எப்படி போயிட்டு இருக்கு, ஆளும் கட்சிக்கு ஆதரவா அவங்க எப்படி செயல்படுறாங்க, சசிகலா தரப்பு வச்ச கோரிக்கைகள் என்ன, இதுவரைக்கும் யாரெல்லாம் விசாரிக்கப்பட்டிருக்காங்க, ஓ பன்னீர்செல்வம் ஆஜராக உத்தரவிடப்பட்டும் இதுவரைக்கும் ஏன் ஆஜராகல, இதெல்லாம் பத்தி விரிவா பார்க்கலாம். ஸ்டெர்லைட்டுக்கு எதிரான போராட்டம் நடைபெற்ற போது அதில் போராட்டக்காரர்கள் 13 பேர் போலீசாரால் சுட்டுக் கொல்லப்பட்டனர். அது ஆளும் கட்சிக்கு பெரும் பிரச்சனையானது. அந்த நேரத்தில் ஆறுமுகசாமி ஆணையம் ஒரு ஆடியோவை வெளியிட்டது. அதில் மூச்சு திணறலுடன் ஜெயலலிதா பேசிய சில குறிப்புகள் இருந்தன. உடனே தமிழக ஊடகங்கள் அந்த ஆடியோவின் பக்கம் கவனத்தை திருப்பின. இதனால் தூத்துக்குடி போராட்ட பரபரப்பு அமுங்கி போனது. தூத்துக்குடி துப்பாக்கிச் சூட்டை மறைக்கவே ஜெயலலிதா ஆடியோ வெளியிடப்பட்டுள்ளது என மு.க. ஸ்டாலின் உள்பட எதிர்க்கட்சித் தலைவர்கள் பலரும் சொன்னார்கள். இதேபோல ஆர்.கே. நகர் இடைத்தேர்தலுக்கு முந்தைய தினத்தில் தினகரனின் ஆதரவாளர் வெற்றிவேல் திடீரென ஜெயலலிதாவின் வீடியோ ஒன்றை வெளியிட்டார். அம்மா உயிரோட இருந்தாங்கன்னு காமிக்கிற வீடியோவை கூட காமிக்க விடாம என்ன பல வகையில தடுத்து பார்த்தாங்க. இந்த தர்ம யுத்தம் வீரர் ஓ பன்னீர்செல்வமும் இப்ப முதலமைச்சராக இருக்க எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியும் அம்மா ஹாஸ்பிட்டல் எப்படி இருந்தாங்க, எல்லாமே தெரியும். எனக்கே இந்த வீடியோ கையில் இருக்குது. நான் ஹாஸ்பிட்டல் உள்ள ஒரு நாள் கூட அப்போலோ உள்ள போனதே கிடையாது. அப்போலோ வெளியே நின்றுட்டு வந்துடுவேன். இவங்க உள்ள நின்று டிஸ்கஸ் பண்ணது, உள்ள வந்து சில அமைச்சர்கள் ஓ பன்னீர்செல்வம், எடப்பாடி, இந்த ஆர்.பி. உதயகுமார், ஹெல்த் மினிஸ்டர் விஜயபாஸ்கர், இந்த ஜெயக்குமார், இந்த போல மினிஸ்டர் அடுத்த ட்ரீட்மெண்ட் எங்க இட்டு போலாம் அம்மா எல்லாம் பேசினவங்க தான் உள்ள. அந்த வீடியோவும் இருக்குது. அதையும் வெளியிடுவோம் அவசியம் ஏற்படும் போது. இது போன்ற பல ஆதாரங்களை வைத்துக் கொண்டுதான் இருக்கிறோம். இதை வெளியிடுவோம். உடனே ஆறுமுகசாமி ஆணையத்தின் செயலாளர் பன்னீர்செல்வம் அண்ணா சதுக்கம் போலீஸ் ஸ்டேஷனில் புகார் அளித்தார். வெற்றிவேல் மீது வழக்கு போடப்பட்டது. ஒரு விசாரணை கமிஷன் சார்பில் போலீசார் புகார் கொடுத்த சம்பவம் இதுவரை நடந்ததில்லை. அந்த புகாரில் ஆர்.கே. நகர் தேர்தல் நடக்கவுள்ளது, ஜெயலலிதா மரணம் தொடர்பான விசாரணையும் நடந்து வருகிறது. இந்த நிலையில் தன்னிச்சையாக வீடியோ வெளியிட்டிருப்பது விசாரணை ஆணையத்தை அவமதிக்கும் செயலாகும். உள்நோக்கத்துடன் வெற்றிவேல் வீடியோவை வெளியிட்டுள்ளார் என்று புகாரில் சொல்லியிருந்தார்கள். ஆர்.கே. நகர் தேர்தல் பற்றிய அக்கறை தேர்தல் கமிஷனுக்கு இருக்கலாம், தப்பில்லை. அது தொடர்பாக தேர்தல் கமிஷனே புகார் அளித்து விட்ட நிலையில் அது பற்றி விசாரணை கமிஷன் கவலைப்பட வேண்டிய அவசியம் என்ன இருக்கின்றது? அந்த புகார்ல சொல்லப்பட்ட முக்கியமான விஷயம் என்னன்னா, வெற்றிவேல் வெளியிட்ட அந்த வீடியோ உண்மையானது அல்ல, போலி அப்படிங்கறதான். வீடியோவை ஆய்வுக்கு உட்படுத்தாமலேயே போலி அப்படின்னு விசாரணை ஆணையம் எதை வச்சு முடிவுக்கு வந்துச்சு? இதுக்கப்புறமா ஆணையம் சசிகலாவுக்கு சம்மன் அனுப்புது. அதுக்கப்புறமா சசிகலா வச்ச கோரிக்கைகள்லாம் என்னென்ன விரிவா பார்க்கலாம். பலர் அளித்த வாக்குமூலங்களின் அடிப்படையில் சசிகலாவுக்கு சம்மன் அனுப்பியது விசாரணை ஆணையம். ஜெயலலிதாவுக்கு அளிக்கப்பட்ட சிகிச்சை தொடர்பான அனைத்து விவரங்களையும் பிரமாண பத்திரமாக தாக்கல் செய்யவும் சொல்லியிருந்தது. உடனே ஆணையத்தில் தனக்கு எதிராக அளித்த வாக்குமூலங்களை தன்னிடம் வழங்குமாறும் அவர்களிடம் குறுக்கு விசாரணை நடத்த அனுமதிக்குமாறும் சசிகலா கோரிக்கை விடுத்தார்.
அதை ஏற்று 22 பேரின் வாக்குமூலங்களை சசிகலாவுக்கு அனுப்பியதுடன் அவர்களை குறுக்கு விசாரணை செய்யவும் சசிகலா தரப்புக்கு அனுமதி அளித்தது ஆணையம். அப்போது சில கேள்விகளையும் நீதிபதி ஆறுமுகசாமி எழுப்பியிருந்தார். ஜெயலலிதா சிகிச்சை பெறும் வீடியோவை விசாரணை ஆணையத்தில் தாக்கல் செய்யாதது ஏன்? அந்த வீடியோவை ஆணையத்திடம் தராமல் தினகரனிடம் கொடுத்தது ஏன்? ஜெயலலிதாவின் உடல்நிலை மற்றும் அவருக்கு வழங்கப்பட்ட சிகிச்சைகள் குறித்தும் தெரிந்த ஒரே நபர் நீங்கள்தான். ஆணையம் அமைக்கப்பட்டதும் முதல் ஆளாக நீங்கள் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்திருக்க வேண்டும். அனைத்து உண்மைகளையும் சொல்வதற்கு நீங்கள் ஏன் முன்வரவில்லை என்பதே சசிகலாவிடம் ஆறுமுகசாமி ஆணையம் கேட்டிருந்த கேள்விகள். இந்த கேள்விக்கெல்லாம் பதிலோட சசிகலா தரப்பு பிரமாண பத்திரத்தை தாக்கல் செஞ்சுச்சு. அதுல இதுவரைக்கும் வாக்குமூலம் கொடுத்தவங்க கிட்ட நாங்க குறுக்கு விசாரணை நடத்தினது மட்டும் போதாது, இனிமே யாரெல்லாம் வாக்குமூலம் கொடுக்கறாங்களோ அவங்க கிட்டையும் நாங்க குறுக்கு விசாரணை நடத்தணும் அப்படிங்கிற கோரிக்கை இருந்துச்சு. அந்த கோரிக்கையை விசாரணை ஆணையம் நிராகரிச்சுச்சு. அதுக்கப்புறமா சில நாட்கள் கழிச்சு சசிகலா தாக்கல் செஞ்ச பிரமாண பத்திரத்துல இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னு செய்திகள் வெளியாச்சு. சசிகலா தாக்கல் செய்த பிரமாண பத்திரத்தில் ஜெயலலிதா மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்படும் முன் போயஸ் கார்டனில் என்ன நடந்தது, ஜெயலலிதாவின் கடைசி நிமிடங்கள், அப்பல்லோவில் ஜெயலலிதாவை சந்தித்தவர்கள் யார் யார் என பல விவரங்கள் இருப்பதாக பத்திரிகைகளில் செய்தி வெளியானது. அது எடப்பாடி அன்கோவுக்கு நெருக்கடியை ஏற்படுத்தியது. உடனே சசிகலா பிரமாண பத்திரம் தொடர்பான தகவல்கள் அனைத்தும் தவறானவை, அவை சசிகலா தரப்பை நியாயப்படுத்த பரப்பப்பட்டுள்ளன என ஆறுமுகசாமி ஆணையமே முன்வந்து மறுப்பு வெளியிட்டது. நியாயமாக பார்த்தால் இப்படி ஆளும் கட்சிக்கு ஆதரவாக அறிக்கை விடும் வேளை ஆணையத்துக்கு கிடையாது. ஆனால் அந்த வேலையை தான் ஆறுமுகசாமி ஆணையம் அடிக்கடி செய்து கொண்டிருக்கின்றது. உச்ச நீதிமன்றத்திலிருந்து கீழமை நீதிமன்றம் வரைக்கும் எந்த விசாரணை நடந்தாலும் பத்திரிகையாளர்கள் உள்ள போய் செய்தி சேகரிக்க அனுமதிக்கப்படுவாங்க. ஏன் ராஜீவ்காந்தி கொலை வழக்குல அமைக்கப்பட்ட வர்மா அப்புறம் ஜெயின் கமிஷன்ல கூட பத்திரிகையாளர்கள் உள்ள அனுமதிக்கப்பட்டாங்க. ஆனா ஆறுமுகசாமி விசாரணை ஆணையத்துல என்ன நடக்குது? ஆறுமுகசாமி ஆணையத்தில் பத்திரிகையாளர்கள் அனுமதிக்கப்படுவதில்லை. விசாரணையும் வெளிப்படையாக நடப்பதில்லை. சாட்சி விசாரணைகள் வீடியோவாக பதிவு செய்யப்படுவதில்லை. அப்பல்லோ மருத்துவமனையிடம் சிசிடிவி காட்சிகளை கேட்கும் ஆறுமுகசாமி ஆணையம் மருத்துவமனையில் அட்மிட் ஆகும் முன் ஜெயலலிதாவின் வீட்டில் என்ன நடந்தது என்பதை அறிந்து கொள்ள போயஸ் கார்டனில் இருந்த சிசிடிவி காட்சிகளை கேட்கும் ஆறுமுகசாமி ஆணையம் தன்னுடைய விசாரணை நேர்மையாகத்தான் நடக்கின்றது என்பதை நிரூபிக்க வீடியோ பதிவு செய்யாதது ஏன் என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. அப்பல்லோ மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருந்த ஜெயலலிதா பத்தி முன்னுக்கு பின் முரணா பேசுறதும் தவறான தகவல்களை வெளியிடுறதுமா அந்த மருத்துவமனை நிர்வாகமே குளறுபடி செஞ்சிட்டு இருந்துச்சு. இத ஆறுமுகசாமி விசாரணை ஆணையத்தால கட்டுப்படுத்த முடியல. ஜெயலலிதா மருத்துவமனையில இருந்த வரைக்கும் அவருக்கு சாதாரண காய்ச்சல், நீர்ச்சத்து குறைபாடுன்னு தான் அப்பல்லோ மருத்துவமனை சொன்னாங்க. ஜெயலலிதா இறந்ததுக்கு அப்புறமா அவரோட சிகிச்சை விவரங்கள் பத்தி நாங்க போய் தான் சொன்னோம் அப்படின்னு அப்பல்லோ மருத்துவமனையோட தலைவர் பிரதாப் ரெட்டியே ஒத்துக்கிட்டாரு. இது தொடர்பான சிசிடிவி காட்சிகள்லாம் கிடையாது, அதெல்லாம் அழிஞ்சு போச்சு அப்படின்னு அப்பல்லோ மருத்துவமனை நிர்வாகமே ஒப்புக்குச்சு. இதுக்கப்புறமா ஆறுமுகசாமி விசாரணை ஆணைய வழக்கறிஞர்கள் ஜெயலலிதா சிகிச்சை பெற்றுக்கிட்டு இருந்த அப்பல்லோ மருத்துவமனைக்கு ஆய்வுக்கு போறாங்க. அதுவே பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் தான் நடந்துச்சு. இந்த ஆய்வுக்கு போயும் எந்த பிரயோஜனமும் இல்ல. ஏன்? ஜெயலலிதா சிகிச்சை பெற்று வந்த அறை உள்ளிட்ட அனைத்துமே அடியோட மாற்றப்பட்டிருந்துச்சு. ஜெயலலிதாவோட மருத்துவர் சிவகுமார், அப்பல்லோ மருத்துவர்கள் அர்ச்சனா, மீரா, ராஜ் பிரசன்னா, வெங்கட்ராமன், ஸ்னேகாஸ்ரீ, ஜெயஸ்ரீ, ஷில்பா இவங்க கிட்டையும், செவிலியர்கள் ஹெலன்னா, சாமுண்டீஸ்வரி இவங்க கிட்டையும் விசாரணை நடைபெற்றுச்சு. இவங்க கொடுத்த வாக்குமூலங்கள் முன்னுக்கு பின் முரணா இருந்ததா தகவல் வெளியாச்சு. ஜெயலலிதா இறந்த பிறகு எம்பாமிங் அப்படின்னு ஒண்ணு பண்ணாங்க. இந்த எம்பாமிங் பண்றதுக்கு பொதுவா இரத்த சம்பந்தமுள்ள ஒரு உறவினரோட சைன் அவசியம். இந்த சைனை யார் போட்டா தெரியுமா? சசிகலாவோட உதவியாளராக இருந்த கார்த்திகேயன் இந்த சைனை போட்டிருக்காரு. இதுவே மிகப்பெரிய சட்டவிரோதம். இதுக்கப்புறமா மருத்துவ ரீதியான கேள்விகளுக்கு நாங்க பதிலளிக்கணும் அப்படின்னா விசாரணை ஆணையத்தோட தரமான மருத்துவ குழுவை அமைக்கணும் அப்படின்னு அப்பல்லோ ஒரு கெடு விதிச்சாங்க. இத விசாரணை ஆணையம் கண்டுக்கவே இல்லை.
அப்பல்லோ மருத்துவமனையில் ஜெயலலிதா சிகிச்சை பெற்று வந்தபோது அப்போதைய தமிழகத்தின் பொறுப்பு கவர்னராக இருந்த வித்யாசாகர் ராவ் 2 முறை அப்பல்லோ சென்றார். 2 முறையும் ஜெயலலிதாவை பார்த்ததாக கவர்னர் தரப்பிலிருந்து சொல்லப்பட்டது. ஜெயலலிதாவை அரைக்கதவில் இருக்கும் கண்ணாடி வழியாக கவர்னர் பார்த்தார், பதிலுக்கு ஜெயலலிதா கையசைத்தார் என்று சசிகலாவின் உறவினரான டாக்டர் சிவக்குமார் ஆணையத்தில் ஏற்கனவே சாட்சியம் அளித்திருந்தார். இந்நிலையில் வித்யாசாகர் ராவுக்கு செயலாளராக இருந்த ரமேசன் மீனா, அப்பல்லோ தலைவர் பிரதாப் ரெட்டியும் கவர்னரும் மட்டுமே ஜெயலலிதா இருந்த அறை வரை சென்று பார்த்தனர் என குறிப்பிட்டுள்ளார். மேலும் ஜெயலலிதா மரணத்துக்கு ஒரு நாள் முன்னதாக டிசம்பர் 4ஆம் தேதி அப்பல்லோ சென்றபோது கவர்னரால் ஜெயலலிதாவை பார்க்க முடியவில்லை. அடுத்த நாள் ஜெயலலிதா உயிரிழப்பதற்கு முன்பாக அன்று மாலையே அடுத்த முதல்வர் தேர்வுக்கான ஏற்பாடுகளை செய்யுமாறு கவர்னர் உத்தரவிட்டதால் அந்த பணிகளை மாலையே முடித்துவிட்டோம் என்ற அதிர்ச்சி தகவலையும் ரமேசன் மீனா தெரிவித்துள்ளார். அப்பல்லோவின் அறிக்கைகள் அனைத்துமே தமிழக அரசின் மேற்பார்வையில் வெளியிடப்பட்டவைதான் என ஜெயலலிதாவின் செயலாளராக இருந்த ராமலிங்கம் சாட்சியம் அளித்துள்ளார். இதுக்கப்புறமா துக்ளக் சோவோட பையன் ஸ்ரீராம், சசிகலாவோட தம்பி திவாகரன் ஆகியோரும் ஆணையத்துல ஆஜராகி வாக்குமூலம் கொடுத்தாங்க. இதுக்கு அப்புறம் தம்பிதுரை, குட்கா புகழ் விஜயபாஸ்கர் உள்ளிட்டோரும் ஆணையத்துல ஆஜராகி வாக்குமூலம் கொடுத்தாங்க. இவங்க எல்லாரும் கொடுத்த வாக்குமூலத்தை சுருக்கமா சொல்லணும்னா நடந்தது எல்லாமே பன்னீர்செல்வத்திற்கு தெரியும் அப்படிங்கிறது தான். குட்கா புகழ் சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் வாக்குமூலம் அளித்தார். அதில் அப்பல்லோவில் ஜெயலலிதாவுக்கு உரிய சிகிச்சைகள் அளிக்கப்பட்டது, அது மறுப்பதற்கில்லை. ஜெயலலிதா சிகிச்சைக்காக வெளிநாடு செல்ல வேண்டும் என்று அப்பல்லோ தரப்பில் ஏதும் சொல்லப்படவில்லை. அதேபோல எய்ம்ஸ் மருத்துவர்களும் சொல்லவில்லை. எனவே நாங்கள் வெளிநாட்டுக்கு கொண்டு செல்ல வேண்டிய தேவையில்லை என்ற முடிவுக்கு வந்துவிட்டோம். இது குறித்து அமைச்சரவை கூட்டத்தில் விவாதிக்கப்படவில்லை. மருத்துவமனையில் வைத்து ஜெயலலிதாவை நான் பார்த்திருக்கிறேன் என்று சொல்லியிருக்கின்றார். இதையெல்லாம் விட அவர் சொன்ன இன்னொரு முக்கியமான விஷயம், ஜெயலலிதாவுக்கு அளிக்கப்பட்ட சிகிச்சை விவரங்கள் குறித்து எல்லா விவரங்களும் ஓபிஎஸ்க்கு தெரியும் என்பதுதான். இவரைப் போலவே தம்பிதுரையும் தனது சாட்சியத்தில் பன்னீர்செல்வத்தை பற்றி சொல்லியிருக்கின்றார். அதாவது ஜெயலலிதா மருத்துவமனையில் இருந்த காலகட்டத்தில் அடிக்கடி அமைச்சரவை கூட்டம் கூட்டப்பட்டு ஆலோசனை நடத்தப்பட்டதாகவும் அதில் பன்னீர்செல்வம் இருந்ததாகவும் அப்போது அவர் எந்த சந்தேகமும் கேட்கவில்லை என கூறியிருக்கிறார். ஜெயலலிதாவை சிகிச்சைக்காக வெளிநாடு அழைத்து செல்வது தொடர்பாக தமிழக அமைச்சரவை கூடிய விவகாரம் தொடர்பாக தனக்கு எதுவும் தெரியாது என்றும் பதிலளித்துள்ளார். இவர்களெல்லாம் ஒரு பக்கம் என்றால் எய்ம்ஸ் டாக்டர்களும் பன்னீரிடம்தான் நாங்கள் விவாதித்தோம் என்று தெரிவித்துள்ளனர். இதேபோல அப்போது சுகாதாரத்துறை செயலாளராக இருந்த ராதாகிருஷ்ணனும் ஆஜராகி தனது வாக்குமூலத்தை அளித்தார். ஜெயலலிதா மரண விவகாரத்துல யார் மேலெல்லாம் சந்தேகம் இருந்துச்சோ அவங்கெல்லாம் ஆறுமுகசாமி விசாரணை ஆணையத்துல ஆஜராகி வாக்குமூலம் கொடுத்தது மட்டுமில்லாம குறுக்கு விசாரணைக்கும் ஆஜராயிட்டாங்க. ஆனா யாரெல்லாம் சந்தேகத்தை கிளப்புனாங்களோ அவங்கெல்லாம் இன்னமும் ஆணையத்துல ஆஜராகாம தங்கள் மீதான சந்தேகத்தை அதிகரிச்சுக்கிட்டே போயிட்டு இருக்காங்க. யாரெல்லாம் அது? ஆடிட்டர் குருமூர்த்தியும் அவரோட வார்த்தைகளை உச்சரிச்ச இன்றைய துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வமும் தான். இப்போது துக்ளக் ஆசிரியராக இருக்கும் ஆடிட்டர் குருமூர்த்தி தான் ஜெயலலிதா மரணத்தின் உள்ள மர்மத்தை விசாரிக்க ஒரு ஆணையம் அமைக்கப்பட வேண்டும் என்று தனியார் தொலைக்காட்சி ஒன்றுக்கு பேட்டியளித்தார். அதன் பிறகுதான் பன்னீர்செல்வமே நீதி விசாரணை வேண்டும் என கோஷமிடத் தொடங்கினார். மருத்துவர்கள், அரசு அதிகாரிகள் என பலரையும் விசாரித்த விசாரணை ஆணையம் நேரில் ஆஜராகும்படி கடந்த ஆண்டு ஜூன் மாதமே குருமூர்த்திக்கு சம்மன் அனுப்பியது. ஆனால் இப்போது வரை அவர் ஆஜராகவில்லை. இதேபோல அப்பல்லோவில் சிகிச்சையில் இருந்த ஜெயலலிதாவை நான் பார்க்கவே இல்லை, அவருக்கு அளிக்கப்பட்ட சிகிச்சை பற்றி எனக்கு எதுவும் தெரியாது, அது பற்றி எனக்கு சொல்லப்படவும் இல்லை, ஜெயலலிதாவை வெளிநாட்டு சிகிச்சைக்கு அழைத்து செல்வதை யார் தடுத்தார்கள் என்பது தெரிய வேண்டும், இப்படியெல்லாம் பேசியவர் பன்னீர்செல்வம். எடப்பாடியுடன் இணையும் போது அவர் வைத்த கோரிக்கையின்படியே நீதி விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. ஆணையம் அமைத்தால் நானே முதலில் ஆஜராவேன் என்று கூட சொல்லியிருக்கின்றார். விஜயபாஸ்கர் என்ன சொல்றாருன்னா, நீதி விசாரணைக்கு அமைத்தால் முதலில்
பன்னீர்செல்வத்தை தான் விசாரிக்க வேண்டி வரும் என்று சொல்றார். நான் தானப்பா சொல்றேன் நீதி விசாரணை வேணும் சொல்லி, நான் தானே சொல்றேன் நீதி விசாரணை வேணும் சொல்லி. நீதி விசாரணை வேண்டும் என்று, அதுவும் மத்திய அரசினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கின்ற சிபிஐ விசாரணை வந்தால்தான் அந்த மர்ம மரணத்தில் இருக்கின்ற புதைந்திருக்கின்ற உண்மைகள் நாட்டு மக்களுக்கு தெரிய வரும். வரட்டும், முதல்ல என்னை விசாரிக்கட்டும், என்ன நடந்தது அப்படிங்கிறத நான் சொல்றேன். ஆனா நீதி விசாரணை நடந்து உண்மையிலேயே உண்மை நிலைமை வந்தா யாரு முதல் குற்றவாளி? விஜயபாஸ்கர் தான். பின்னர் ஏன் 4 முறைக்கு மேல் ஆணையம் சம்மன் அனுப்பியும் பன்னீர்செல்வம் ஆஜராகவில்லை? ஜெயலலிதா மரண விஷயத்துல சசிகலா மேலையும் அவங்க குடும்பத்தார் மேலையும் இருந்த சந்தேகம் விசாரணை நடைபெற மத்திய அரசின் பக்கம் திரும்பி இருக்கு. மத்திய அரசுக்கு ஜெயலலிதாவோட மரணம் தொடர்பா கவர்னர் அனுப்பின அறிக்கையில விஷயங்கள் தெளிவா இருக்கு. மோடி சொல்லிதான் எடப்பாடி பழனிசாமி கூட போய் சேர்ந்தேன் அப்படின்னு சொல்லி மோடிக்கு நம்பிக்கைக்குரியவரா மாறின ஓ பன்னீர்செல்வம் இதுக்கு என்ன பதில் சொல்ல போறாரு அப்படிங்கறதா சஸ்பென்ஸ். இதுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாம தான் ஓ பன்னீர்செல்வம் ஆணையத்துல ஒவ்வொரு தடவையும் ஆஜராகாம டிமிக்கி கொடுத்துட்டு இருக்காரு. அவரு டிமிக்கி கொடுக்கறதுக்கு ஏத்த மாதிரியே ஆணையமும் ஒவ்வொரு தடவையும் அவருக்கு சலுகை கொடுத்துட்டு இருக்கு. இப்படி ஆணையம் ஒவ்வொரு தடவையும் இறங்கி போகுது அப்படின்னா இந்த விஷயத்துல மிகப்பெரிய மர்மம் இல்லாமலா இருக்கும்?